ஹாய் எவ்ரிபடி, எப்படி இருக்கிறீர்கள்? மீண்டும் ஒரு ஊடக சந்திப்பில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு கதைக்க வந்த டாபிக் அதர்மம் தலை விரித்து ஆடுது. தர்மம் அழிந்து கொண்டு போகுது. எங்கெங்க அதர்மம் தலை விரித்து ஆடுது, ஏன் அது ஆடுது? அதர்மம் இங்கே தலைவிரிச்சு ஆடுறதுக்கான காரணங்கள் முக்கியமானது சமய வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள். கடவுள் ஒரு நாளும் தனக்கு பூசை பண்ணுன்னு சொல்கிறதில்ல. எந்த குழந்தை பிள்ளையும் தன்னை பெற சொல்கிறதில்ல. பெற்றா அதை ஒழுங்காக பார்க்க வேண்டிய பெற்றாட்ட கடமை. சரியோ? அது மாதிரி ஒரு ஆலயத்தை வைக்க சொல்லி எந்த கடவுளும் என்ன சாமியை வச்சு கும்பிடுன்னு சொல்கிறதில்ல. சில இடங்கள்ல இருக்குது. சில இடங்களில் கனவுல போய் சொல்லி ஆதரிக்கிறதும் இருக்குது. இப்போ அளவட்டி எடுத்தீங்கன்னா அங்கே என்னை ஆதரித்தா உன்னை ஆதரிப்பேன் ஆதரிக்க சொல்லி விநாசை மாதம் ஆதரித்தவர் நல்ல வடிவாக அப்போ நடந்தது. அப்படி சில தாந்தோன்றி ஈஸ்வரங்கள் இருக்குது. இந்த இப்போ புத்துமன் கோயில் இருக்குது, பண்டத்திருப்பில், இப்படி கணக்கு இருக்குது. மற்றபடி மக்களால் தான் தாங்கள் ஆலயங்களை வைக்கிறது. சாமியை வச்சா ஒழுங்காக பார்க்கணும். அதுக்கு ஒழுங்கான பூசை இல்லை. சில ஐயர்மார் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கடியை கொண்டே 10 கோயிலில் காட்டுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மா லயப்படுற இடம் தான் ஆலயம். அங்கே லாய்க்கும் இஞ்சி ஒரு பூசை அடிச்சுன்னா அப்படியே பேய் ஓடுவான். அப்போல்லாம் ஐயர் ஓடுவான் பாவி, பின்னால் சனம் ஓடும், அப்புறம் அங்கால் ஓடி வரும். ஸோ அப்படியான கோயில்களுக்கு போகிறதை நான் நிறுத்திட்டேன். இருந்து அமைதியாக உள்ளே இருக்கிற கடவுளை தேடணும். ஆலயத்துக்கு போகிற தவறுல பொறுமையாக நிதானமாக பூசை நடக்கிற இடங்களை நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஆன்மா லயப்படும். இப்போ முதல் இந்த அதர்மம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஆலயக்காரர்கள், ஆலய தர்மகத்தாக்கள், சில ஐயர்மார் தவறு இழைக்கிறது. ஆலயங்களை சரியான பாலஸ்தானம் பண்ணாமல் கும்பாவசம் செய்ய போகிறது, சுவாமிகளை தூக்கி பெட்டிகளெல்லாம் மூடி போட்டு செய்கிறது. இதுகள் எல்லாமே ஒரு தவறான விஷயங்கள். அப்போ முதல் தவறுங்க நடக்குதுன்னா சமயவாதிகள் ஆன்மீகவாதிகள்ட்ட நடக்குது. அவைகளால் அநியாயம். சமயங்களும் ஆன்மீகங்கள் என்றாலுமே விவேகானந்தர் சொல்கிறார், அவர்தான் பசியோட இருக்கேக்க அவனுக்குண்ட சமயத்தை சொல்லாது, அவனுக்கு ஏறாது, நீ அவனுக்கு உணவை கூடண்டு. இங்கே அப்படி கிடையாது. தலை மாறு இருக்கிறவன்கிட்ட பிடுங்கி கொண்டு விடுறது. எரிகிற வீட்டில் பிடுங்குறது. பார்த்தீங்கன்னா இலங்கை பொருளாதார பிரச்சனைகளே இருந்தது. அப்போ இங்கே கஷ்டம். அப்போ ஒரு பிச்சைக்காரன், அதாவது சென்னையில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் 20,000 ரூபாய் சேர்த்து வச்ச காசை ஸ்டாலின்கிட்டே 2 தெரியல அப்போ இருந்தோ ரத்தன் இருக்கான் வைக்கலால் கொடுத்து இலங்கையை கொடுக்க சொன்னான். அவன்கிட்ட இருக்கிற அறிவு இந்தியாவில் இருக்கிற சில ஆன்மீகவாதிகள்கிட்ட இல்லை. இங்கே பிடுங்க தெரியணும். ஏன் பிடுங்க தெரியணும்னு சொன்னால் தாங்கள் வேலைக்கு போகிறதில்ல, உழைச்சி சாப்பிட முடியாது, இருந்த இடத்துலேருந்து காசு. அதுதான் உண்மை. அதாவது சுகமான வழி, வியாபாரம் எதுவும் செய்யாமல் நோகாமல் நோன்பு போடுற வழி ஒன்று பிச்சை எடுக்கிறது. 2வது இப்படி ஆன்மீக இதுகளை சொல்லி காசுகள் பிடுங்குறது மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இருக்க தென்னிந்தியாவில் இருக்க நிறைய அமைப்புகள் இங்கே செயற்பட்டு கொண்டு இருக்குது. நான் இன்னொன்று பேர் சொல்ல விரும்பல. நீங்கள் மக்கள் கொடுக்க அப்படிங்கன்னா சரி. ஸோ இவர்களுக்கு அதை தாரம் இதை தாரம் அதை செய்கிறோம் மாற்றி இப்போ 30-40 வருஷங்களாக மாற்றி கொண்டாந்து இருக்கிறார்கள். அதில் எதுவும் செய்யப்பட்டுட்டா இல்லை. ஆனால் கடவுளை கும்பிட்டா நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்குது. அது இல்லை. காசு கொடுத்து தான் அற்புதம் நடக்கணும்னா கடவுள் என்ன வியாபாரியா? இப்போ அதாவது சில பேர் கடவுளோட ஒப்பந்தம் பேச சொல்லி நீ இந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு இவ்வளோ % தாரான்லாம் சொல்லி கொடுப்பேன். சரி, இப்போ ஏ என்றவன் இந்த வியாபாரம் முடிஞ்சால் உனக்கு 20% தாரான்னு வைப்பேன் அந்த கும்புறாண்டா. அப்போ பி என்றவன் நான் இந்த வியாபாரத்தை எனக்கு முடிச்சா 30% தாரான்டா. அப்போ கடவுள் அவருக்கு உதவி செய்வார். அப்போ அப்படி பிள்ளையான ஒரு ஆன்மீகத்தை கூடி ஒரு மல்டி மார்க்கெட்டிங் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அதிலிருந்து தெளிவடைய வேண்டியது இலங்கை மக்களாக இவங்களோட கடமை. நீங்கள் இள மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த விலத்தி இருந்து நீங்கள் கும்புற சாமியை வீட்டை வச்சு கும்பிடுங்க. ஆனால் அதுகளுக்கான பிரச்சாரம் செய்கிறவைகள் இதுகளை கேட்க போகாதீங்க. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்காகத்தான் இதை செய்கிறார்கள், தங்களுக்கு வருமானத்துக்காகத்தான். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடுகள், கோடி மாடிகள், காருகள், ஏரோப்ளைன்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். ஆற்ற காசில் இங்கே கஷ்டப்பட்டவன் இலங்கை மக்கள்கிட்ட காசுலையும், அதே மாதிரி வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள இலங்கை தமிழர்கிட்ட காசுகள்லையும் தான். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பிரச்சனைன்னு கேட்டால் குரல் கொடுக்க மாட்டாங்க. சரியோ? இலங்கையில் சிவச்சில உள்ள பேர் செத்திருக்கணும்னா அதை பற்றி ஒரு கதையும் கொடுக்க மாட்டாங்க. சரியோ? அந்த அமைப்பின் தலைவர் உட்பட. அடுத்தது இலங்கையில் இப்படி ஒரு பொருளாதார பிரச்சனைண்டா அதுக்கு ஒன்றும் கிடையாது. பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடையாது. இங்கேருந்து காசை வாங்கினா தான் தங்களுக்கு கூட பொருளாதாரம் வளரும் என்ற ஒரு தவறான சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைச்சு மக்கள்கிட்ட மண்டையை கழுவி பணத்தை வேண்டுறாங்க. அப்போ முதலாவது அதர்மம் ஆன்மீக நிலையங்கள் ஆரம்பிக்குது. அப்போ அதாவது இந்த கலியுகம் முடியக்குள்ள, சத்தியயுகம் ஆரம்பிக்கக்குள்ள 4 விதமான விஷயங்களுக்கு அழிவு இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு இதில் தெரிஞ்சுது. முதலாவது இந்த ஆன்மீக வியாபாரிகள் அழிந்தொழிவார்கள். அது இயற்கையை அழிங்க. ஒரு இடத்திலிருந்து கொண்டு அநியாயம் செய்யணும்னா அந்த நிலத்தில் பூகம்பம் வரும். பூகம்பம் வந்தால் அப்படி உள்ளுக்க போடிவிடும்.
ஒன்றும் செய்யலாது. இந்தியாவில் போய் பூகம்பம் வந்துட்டு போய் எஃப்ஐஆர் போட முடியுமோ? பூகம்பம் வந்துட்டு யாரு போடுறது? மண்ணுக்கு தான் போடணும். ஸோ நிலமே தூக்கி கொள்ளும், அநியாயஞ்சிற புயல் தூக்கி கொள்ளும். சரிதானே? அப்படியான நிலையங்களை தான் ஐடி நிறுவனங்களும் போய் அட்டாக் பண்ணும். வேறு வருமான வரித்துறை போகும். ஸோ இதெல்லாம் சரியான முறையில் அந்த காசுகள் பராமரிக்கப்பட்டால் அது தான தர்மங்கள் செய்யணும். இப்போ மேல்வருவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் தானங்கள், கண்ணாடிகள் நிறைய தானங்கள் செய்யுது. சத்தியசேவா நிலையங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தைய நிறைய செய்தவை இருந்தாலும் அவைய நிலையங்களில் அப்புறம் நிறைய காசுகள் மிஞ்சி கிடந்தது. அப்படி தான தர்மங்கள் செய்கிற ஆலயங்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்டா. இல்லைன்னு சொன்னால் பாலடைஞ்சு போய் கிடக்கிற கோயில், யாருமே பராமரிக்காத கோயிலை போய் நீங்கள் பிறனை வைக்கலாம். அதே நேரம் அந்த ஆலய தர்மகத்த ஆக்களுக்கு வளம் இல்லாமல் இருக்க வேணும். இல்லைன்னா போய் பிறனை வைக்க உதவி செய்யலாம். மற்றபடி கோடிக்கு மேலே கோடி இருக்கிற கோயில்களை கொண்டே கொட்டுறீங்கன்னா புண்ணியம் கிடைக்காது. அதுக்கு பதிலாக ரோட்டு வழி இருக்கிற நாயல் புண்ணியங்களை கொடுத்துட்டு போகலாம் உண்டு. ஸோ மக்கள் இதில் தெளிவடையணும். முதலாவது அடி வந்து கலியுகம் முடியக்க முதல்ல இந்த ஆன்மீகம்ன்றது அறியாமல், அப்போ அதை மக்களுக்கு போதிக்கிறவர்கள் பணத்தை மையம் வச்சு கொண்டு போதிச்சினோம்னு சொன்னால் அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கர்மமாகும். ஸோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள் முதலாவது. ரெண்டாவது உணவில் வயிற்றில் அடிக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். சரியோ? மூன்றாவது கல்வியை விட மூன்றாவது மருத்துவத்தில் மக்கள் மணி மாஃபியாவாக இருக்கிற அழிக்கப்படுவார்கள். நாலாவது மணி மாஃபியா இருக்குன்னு சொல்லியே மணி மாஃபியா இருக்கிற வைத்தியர்களும் அழிக்கப்படுவார்கள். அஞ்சாவது விவசாயிகளை சுரண்டவர்கள் அழிக்கப்படுவார்கள். மற்றது பெண்களோட சேட்டவர்கள், அது கண்டிப்பாக எல்லா நாடுகள்லேயும் மரண தண்டனைன்றது வரும். சரிதானே? அது இறைவனே போடுவார் தீர்ப்பு. எந்தெந்த நாட்டில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அந்தந்த நாட்டு அரசாங்கம் அதுக்கு நான் மரண தண்டனையை விதிக்கும். ஒரு காலத்தில் இங்கே கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 8 வயது 9 வயது சிறுமியை ஒருத்தர் 60 வயது 50 வயதால் வன்புணர்வுள்ளாயிட்டார். முதல்ல அது ஏன் செய்கிறாள்னு பார்ப்போம். அதாவது செக்ஸ் எஜுகேஷன் இல்லை இங்கே. 8 வயது சிறுமியை தன் இன்பத்துக்கு பாழாக்கலாம்ன்ற ஒரு ஆசை அவருக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ பாலியல் கல்வின்றது 8ஆம் வகுப்புலேயே கொடுக்கப்படணும். அது பெரிய பிள்ளை. இங்கே பாலியல் கல்வியை கதைச்சாலே பாவம்ன்றது. இப்போ அது எங்கே ஆரம்பிக்குதுண்டா சின்ன பிள்ளையிலே இது ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் இப்படி மூக்க தொடுத்தா ஐயோ குட்டி கண்ணை நல்ல மூக்கொண்டு வேணும், கண்ணை தொட்டா ஐயோ வடிவான கண்ணண்டினம், தலையை தொட்டா பெற்றாரா முடியணும். இதுவே பாலுறுப்பை தொட்டா சிச்சி தொடாது என்றது. அப்போ அங்கேயே அந்த பிள்ளைக்கு அது நஞ்சு விதைக்கப்படுது. ஒரு கெள்ளா சாமான், கெட்ட சாமான். அது ஒரு கழிவகற்ற உறுப்பு. அதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அங்கே வலிக்கிடுது இந்த பாலியல் உணர்வு. பிறகு பாடசாலைகளில் வயது வந்தப்புறம் சொல்லிக் கொடுக்குறதில்லை. இதனால் அந்த அறியாமையினால் 50 வயது 40 வயது கிழவன் 8-10 வயது சிறுமியை உணர்வுக்கு உள்ளாக்கியிருக்கிறார். இங்கே இலங்கையில் நடந்தது. அப்போ அந்த நேரம் ஆட்சியில் இருந்தவர்கள் காவல்துறையாக்கும் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன். சிறை தண்டனை என்னத்தான் தலைமை பீடம் அதை பார்த்துட்டு இருந்து ஜோதிச்சு போட்டு தண்டை மத்திய உறுப்பினர்களை கூப்பிட்டு, அதை குறிப்பாக பெண்களை கூப்பிட்டு, இது ஏற்க முடியாமல் இருக்குது, எனக்கே உடம்பெல்லாம் ஒரு செய்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு கருத்தை சொல்லி போட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு. என்னென்னு சொன்னால் 12 வயது 10 வயதுக்கு கீழே உள்ள சிறுமிகளை அவர்களாக விரும்பி போனாலோ அல்லது வேணுமென்று செஞ்சாலோ அதை செய்கிறவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அது நல்ல சட்டம். அது உலகம் முழுக்க வர வேணும். உலகம் முழுக்க வர வேணும். இன்றைய பாருங்க, தொழுகை போகிறப்பின பெண்கள் முகமூடி போட்டு கொண்டு இருக்கணும், மாறி வேலைக்கு போனால் கூடி சில இடங்களில் சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இயற்கை தண்டனை கொடுக்கும். பூகம்பம் துளைஞ்சு போவாங்க. இதுக்கு நீ புதுசாக ஒரு கல்வி கடவுளை வலிக்கிட்டு தோக்களோட தெரியலாது. இயற்கையே டேக் ஓவர் பண்ணும். ஸோ நாங்களே அதுக்கான ஆணையை பிறப்பிப்போம். இயற்கையை இன்றைக்கு டேக் ஓவர் பண்ணட்டும். இந்த 4 அநீதிகளையும் செய்கிறவரை அழிக்க சொல்லு. அது சுனாமியால் அழிக்கப்படலாம், பூகம்பங்களால் அழிக்கப்படலாம், ஐம்பூதங்களும் தங்களோட டியூட்டியை செய்யும். அவை டேக் ஓவர் பண்ணிவிடும். மிஷன் இன் ஆக்ஷன் இருந்து அதர்மைகளை அழிக்கிறதுக்காக யார் வேலை செய்யணும்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமே வேலை செய்யும். ஐம்பூதங்களும் வேலை செய்யும். நீர் தண்டை வேலை செய்யும், காற்று தண்டை வேலை செய்யும், ஆகாயம் தண்டை வேலை செய்யும், நிலம் தண்டை வேலை செய்யும், நெருப்பு தண்டை வேலை செய்யும். இந்த ஒரு சுனாமி வந்தது பார்த்தீங்க டிசம்பர் 26 வரைக்கில் கடலில் நிறைய பேருக்கு மகாவிஷ்ணு படத்தில் இருக்கிறத தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், குழந்தை கொஞ்சம் என்ன செய்யணும், அது எனக்கு தெரியும். அது நீங்கள் மகாவிஷ்ணுவை தான் கேட்கணும். சரிதானே? அதாவது கடலில் அது முஸ்லீம் ஒரு ஆள் கண்டிருக்கிறார். இந்து மதத்தவர் கண்ட உடனே சொல்லுவாங்க தங்களோட சமயத்தை பிறப்பாண்டு. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு சுமார் 9:34 மணி அளவில் கடலில் சுனாமி வந்தது. மகாவிஷ்ணு பள்ளி கொள்கிற கூட்டத்தை முஸ்லீம் சகோதரர் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்போ இயற்கை சீட்டம் கொள்ளும். அந்த நேரங்களிலே போய் அதில் சுடுங்கினவனும் இருக்கிறாங்க. எரிகிற வீட்டில் கொல்லி இல்லாமல். அப்போ முதலாவது 4 விதமான ஆக்களும் அழிக்கப்படுவார்கள்.
அதர்மிகள் அழிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அது நடக்கும் இல்லை இருந்தால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதல் யாருக்கு அடி விழும் என்று சொன்னால், குறிப்பாக தென்னிந்தியாவிலேருந்து இங்கே வந்து மக்களை மாற்றி எங்கட மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு மண்டையை கழுவி பணங்களை பிடுங்கி தங்களுடைய சுய லாபத்துக்கு தாங்கள் வீடு கட்டுறதுக்கு வேலை அது கிடைக்கும் இது கிடைக்கும். கடவுளை கும்பிட்டா கிடைக்கிறது வேறு. ஆனால் வெரிட்டி அப்படி செய்து இப்படி செய்து இதுகளை செய்விக்கிறவர்களுக்கு வந்து அடி விழும். தப்பே இல்லாதவர்கள். நான் பேர் சொல்ல விரும்பல. பொதுவாக குறிப்பாக இந்தியாவில் இருந்தால் இந்த ஏமாற்றுக்காரர்கள் இங்கே அதே நேரம் இந்தியாவில் வந்து வெத்தில ஜாத்திரம் பண்ண வருவாங்க. எவ்வளவு கூலி கேட்டால் 100 ரூபா வெத்திலையும் வச்சுட்டு எல்லா இடம் முந்தி இப்போ குறைவு இப்போ இல்லை முந்தி ஒட்டி போட்டு சாத்திரம் சொல்லி வேற ஒரு நாளைக்கு 10 பேர் போனாலும் 1000 ரூபா. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு 30,000 ரூபா. ஆனால் அவன் ஃப்ளைட் டிக்கெட்டு 5 பேர் தேசி வரும். அவனை குளிப்பாட்ட 3 தேசி வரும். சரியோ வீடு தங்கி இருக்கிற வீடு குழம்புல பெரிய ஃப்ளாட்டுகள் 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ், இது 30,000 ரூபா வாடகை. இதை எப்படி கொடுப்பேன்? பிறகு கொண்டே சுடலையில் அதை செய்கிறேன்னு பிடுங்குறது காசு. அப்போ இவங்களெல்லாம் அழிக்கப்படணுமோ இல்லையோ, இவர்கள் முதல் அழிக்கப்படுவார்கள். அடுத்தது ஆன்மீகம் என்று அறியாமல் அதை இலவசமாக செய்யாமல் பணத்தை பிடுங்குறவா அழிக்கப்படுவார்கள். சரிதானே? பணம் இல்லை 5 ஒன்றும் இல்லையன்னு சொல்லுவீங்கன்னா பணம் என்னத்துக்கு? நாங்களும் உங்களுக்கு ஆன்மீக போதனை செய்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட பணம் பண்ணுறோமோ? நாங்களே நெட்டை போட்டு தான் செய்கிறோம். எங்களை தெரிஞ்ச சொல்லிக் கொடுக்குறோம் தானே. இதுக்கு என்ன கட்டுறோம் என்னத்துக்கு, இதுக்கு விளக்கு என்னத்துக்கு, லைட் என்னத்துக்கு இதெல்லாம். ரமண மகரிஷி கொட்டிலுக்கு இருந்து சொல்லிக் கொடுக்கலையா ஆன்மீகத்தை? புத்த பகவான் கொட்டிலிருந்து சொல்லிக் கொடுக்கலையா? சீரடி சாய்பாபா வீடு விடாவை பிச்சை எடுத்து சாப்பிட்டு சொல்லிக் கொடுக்கலையா? அப்படி சொல்லிக் கொடுங்கோண்டாப்பா. இல்லை நீங்கள் உழையுங்கோ. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை உழைக்கிறோம், உங்களுக்கு தேவை முடிஞ்சதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி நீங்களே செய்யுங்க. இந்த பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது, தான தர்மங்கள் எதுவுமே செய்கிறதில்லை. என்ன ஒரு அந்த ஆலயத்தின் பேரால் அன்னதானம் கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு உதவி நடக்கணும், பாடசாலை. இப்போ செல்ல சின்னதை எடுத்து பாருங்க, எவ்வளோ வேலையில் நடக்குதுண்டு. செல்வ சின்னதை மாதிரி ஆலயங்கள் இருந்தாண்டா அந்த ஆலயங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டே கொடுங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியாத செய்யணும். இல்லை நீங்களே நேராக புண்ணியத்தை தேடுங்க. ரோட்டில் நிற்கிற நாய்க்கு ஒரு வாசல் சாப்பாடு வச்சுட்டு போங்க, புண்ணியம் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக போச்சு யூடியூப் காரர்கிட்ட கொடுத்து செய்விக்கிறது. ஏன்னா அவனுக்கு இடத்திற அந்த ஐபிசி எடுத்துக்கணும். பாஸ்கரனை என்ன உழைக்கிறார்? உறவு பாலம். என்ன உறவு பாலம்? அவர்கிட்ட சொந்த மாமா வந்து சாப்பிட வழியினா இருக்கிறார், அவரை காப்பாற்ற சொல்லி கேட்டால் ஃபோனை கட் பண்ணுறார். இவர் தான் உறவு பாலம் வளர்க்குறார். காசு ஓவர் நைட்டில் ஒபாமா முடியுமோ? சங்கானையில் புஷ்பநாணய கடையில் 2000 ரூபா சம்பளத்துக்கு பேப்பர் ஓடுறார். புஷ்பநாணயம் இப்போ உயிரோட கேட்கலங்கோ. அப்புறம் திரவியத்தின் பாரில் 2 அது 3000 4000 சம்பளத்துக்கு. இவ்வளோதான் அவர்கிட்ட லெவல் ரேஞ்ச். சரிதானே? போய் ஐபி அங்கே போனோடனே கொலண்டு போனோடனே திடீர் பணக்காரன் லிபரா. எப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச காசா இது? மக்களின் காசு. அவ்வளோதான். கோலிங்காட்டில் 100 ஈரோடு இருக்கும், 10 ஈரோதான் இருக்கும், 90 ஈரோ அடிக்கிறது. 90 ஈரோ அடிச்சுட்டு மிச்சம் 45 ஈரோ வைக்கி, 45 அந்த காலத்தில் இருந்த வைக்கி. அப்போ அது ஆற்ற காசு, மக்கள்கிட்ட காசு தான். எந்த ஒரு தருமே தாங்களாக வேலைக்கு போகலச்சா தான் அவன் காசு இல்லாம. இப்போ நான் இருந்த இடத்த இருந்து துவக்கலை வச்சு போனத்தா காசத்தா இதுலத்தா கோலிங்காட்டில் 100 ஈரோ வந்தால் 45 தாண்டா அது எந்த காசு இல்லையே, அது மக்கள்கிட்ட காசு. நான் வேலைக்கு போய் நான் உழைச்சி நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நான் ஒரு காசை வச்சுருந்தா தான் அது எந்த காசு. அது மெயின்டைன் சொல்ல முடியும். அவ்வளோ பேர் உழைப்பு இருக்காங்க. யாருமே ஒரு தலைவனோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அல்லது அரசியல் தலைமையோ ஆயத்தலைமையோ காசுன்னு சொல்கிறது தவறு. நீங்கள் தவறான சிந்தனை உங்களுக்கு. மக்கள் என்ன பணம் அது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் வந்து என்பிபி இருந்தாலும் சரி, ஜேஆர் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட வெளியில் எக்ஸ்கியூஸ் மீ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஸோ இடைக்கிட நிற்கிற நல்லது என்னென்னு கேட்டால் இடைக்கிட தண்ணி குடிக்கலாம். வெயில் காலம் தானே, நீங்களும் குடிங்க. ஸோ இப்போ அதர்மத்தை பற்றி சொல்லியிருக்கேன். 5 வகையான அதர்மம். அந்த அதர்மத்தை இயற்கை அழிக்கும். இந்தியாவிலேருந்து அதை டேக் ஓவர் பண்ணும். பஞ்சபூதங்களும் டேக் ஓவர் பண்ணும். நீங்கள் ஒன்றா இருந்து பாருங்கள், பொறுமையாக நடக்கும். வடிவா தரமாக சம்பவம் நடக்கும். முதல்ல மக்களை மாற்றி கொள்ளையடிக்கிறவங்க ஆன்மீக நிலையங்களில் பூகம்பம் வரும். அவ்வளோதான். இருந்து பாருங்கள், வரைக்கில் பாருங்களேன். நான் இப்படி சொன்னான். சரி, அடுத்தது அது இனியவே தப்பு இல்லை. அது நீ மன்னிப்பு கேட்டாலோ மன்றாணினாலோ நீ தப்ப முடியாண்டா. அவ்வளோ கர்மம் செஞ்சு விட்டுருக்கிறேன் மக்கள் இதை மாற்றி. மற்றது மகாத்மா காந்தி சொல்கிறார், உழைக்காமல் உண்றவன் திருடின உணவையே சாப்பிடுவான். இது ஊரில் உள்ளவங்கள்டெல்லாம் கொள்ளையடித்து தான் சொகுசாக இருக்கிறதுக்கு மற்றவனை அழித்து படைச்சவன் இன்றைக்கு என்ன நடக்குன்னு பார்க்க தெரியும். சரி, அடுத்தது இன்றைக்கு இந்த கொமெண்ட்ஸுகளை பார்ப்போம். நாங்கள் நிறைய விஷயங்கள் போட்டு கொண்டிருந்தால் சில பேர் கொமெண்ட்ஸுகள் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா, குறிப்பாக இந்த விகார சம்பந்தமாக வருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை ஏதோ ஒரு பை ஆக்சிடெண்ட்டாக பிறந்துட்டுது. அதாவது நீங்கள் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ பை ஆக்சிடெண்ட்டாக நவீன தொழில்நுட்பங்களை பாவிக்கையில் குழந்தை பிறந்துட்டுண்டா கொல்லுவீர்களா நீங்கள்? இல்லை தானே? அதே மாதிரி
அவர்கள் தவறான இடத்தை கொண்டு வந்து விகாரையை கட்டி போட்டார்கள். அது வந்து நான் ஓமன்னு சொல்லவில்லை, பிள்ளைதான். அத்துமீறி ஒரு இடத்துல விகாரை கட்டினாலும் சரி, கோயிலை கட்டினாலும் சரி, அல்லது கோழிகளை குண்டு வச்சாலும் சரி, சேர்ச்சிக்கு குண்டு வச்சாலும் சரி, பிள்ளைதான். சரியோ? அப்போ நீங்கள் தலதாமலையை கொண்டு வைக்க எங்கே போனீங்கள்? இப்போ நிற்கிறாங்களா? உங்களோட அந்த கர்மம் தான் இங்கே வருதுன்னு விளங்கணும். நீங்கள் ஒரு வழிபாட்டு செலத்தை அழிச்சா அந்த அதை அடக்குமுறை இன்னொரு இடத்துக்கு கால வலிக்கிட்டு வரும். நீங்கள் போய் சேர்ச்சிக்கு குண்டை வச்சா அது இன்னொரு இடத்துல வரும். அதுகளையும் பிள்ளை தான். அதே கேட்டிங்களா? அது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் பிள்ளை. எந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு அழிக்கிறதும் பிள்ளை. அதே நேரம் எந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தையும் வில்லங்கத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதும் பிள்ளை. அது எந்த சாமி ஒன்றே இல்லை. அதான் ஓசோ சொல்லியிருக்கிறார், என்ன கடவுள் ரெண்டு ஒருத்தர், நீங்கள் அதுக்கு ஒரு வடிவங்களை கொடுத்துட்டு அதே மாதிரி இருக்கணும்னு சண்டை பிடிக்கிறீர்கள். உண்மையோ இல்லையோ? சரி, புத்த பகவான் நிறைய போதனைகளை சொன்னார். ஒரு இரேன் தீங்கிழைக்க வேண்டாம்னு சொன்னார். நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். நீங்களோ ஊரில் உள்ள இனத்தை அழிக்கிறீங்க. பிறகு புத்த பகவான் போதனைன்னு சொல்கிறீர்கள். இதை எப்படி ஏற்க முடியும்? காவி கட்டினவர்கள் அதை தான் செய்கிறார்கள். நைனாவில் இருக்க தேரர் மட்டும் பரவாயில்லை, மற்றவன் சில பேர் நல்லா இருப்பினான். இங்கே இனவாதமோ மதவாதமோ பேச வரையில்லை. அப்போ குழந்தை ஒன்று தெரியாத்தனா பிறந்துட்டா அதை கொல்லப்படாது. அது மாதிரி தெரியாத்தனா கட்டிட்டாங்க. அதை இடிக்கிறன் கொத்துறன் பிடுங்குறன்றது தவறு. இனி கட்டா பார்த்துக்கொள்ளணும். இந்த பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிற நீங்கள் யாராவது 1000 விகாரம் கட்டுற திட்டம் இருக்குது, அதை யாராவது எதிர்த்தீர்களா? கட்டுங்கூடாப்பா. புத்தரை கும்புற இடத்த கட்டுங்கோ. புத்தஞ்சரணங்காச்சாமி நல்லது எத்தனை சொல்லியிருக்கேன் நாங்கள். சிவன் கும்புற இடத்த சிவனை கட்டுங்கோ. அல்லா கும்புற இடத்த பள்ளிவாசலை கட்டுங்கோ. ஆமீன் என்ன வீரருக்கு ஏசப்பா கும்புற இடத்த தேவாலயங்களை கட்டுங்கோ. இதுக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் ஒரு இடத்தின் மத வழிபாட்டை குழப்பினாலும் தவறு, ஒரு இடத்துல வைபோசா இன்னொரு ஒரு எந்த ஆலயத்தை அமைச்சாலும் தவறு தான். தவறு தான். அப்போ அதற்கத்தான் கஜா 1 கஜா 2 இருக்கிறேன் சைக்கிளில். கஜா 2க்கு வந்து ஆல்ரெடி தையீட்டில் விகார கட்ட முதல் சொன்னது. அப்போ கூவாங்க விட்டுட்டு கட்டியெல்லாம் வந்த அப்புறம் இடிக்கிறேன்னு வந்துட்டா இது என்ன நியாயம்? இது ஒரு அரசியல் வைத்து பிழைப்பு இல்லையோ? அது மட்டும் இல்லை, சில சட்டத்தணிகள் இன்றைக்கு இருக்கிறேன். வடகிழக்கு இணைப்பு போலித்தேசியம் வடகிழக்கு இணைப்பு கதைக்கிறார்கள். அந்த நேரம் வடகிழக்கு இணைப்பு துண்டி கேட்கல. இவ எல்லாரும் பெரிய வக்கீல் மேர் சகலர் ஒருத்தர் மிச்சம் இல்லாதார்கள். ஏதாவது எதிர்ப்பு வழக்கு வச்சவங்களோ கிடையாது. அப்போ உனக்கு இதுதான் தமிழில் பற்று. இனி நீங்கள் நினைச்சாலும் வடகிழக்கு நினைக்க முடியுமோ? அது இனி நாங்கள் நினச்சா தான், நிறைய மக்கள் சேர்ந்தா தான். சரிதானே? அப்போ இந்தியாண்ட 13 உடைஞ்சிது. மோடி ஐயா வந்து நிற்கிறாராக, அவரை வெல்கம் பண்ணுங்க. ஸோ என்னென்னு சொன்னால், அண்டை நாடு பெரிய நாடுன்னு சொன்னால் அவனை ஆப்படித்தாலும் அனுசரித்து தான் நாங்கள் எங்களோட வேலையை கொண்டு போகணும். நாங்கள் அவனோட முட்டி மோதி மலையில் போய் மண்டையோடச்சா மலை இப்படி தான் இருக்கும். மண்டைக்கு ஆபத்தில் இல்லைன்னா நீ மலையோட பெரிய மலையாகணும். இந்தியாவோட பெரிய வல்லரசானா பரவாயில்ல, நீ மோதலாம். 50 பேரை வச்சுக்கொண்டு வீரம் படித்தா என்ன நடக்கும்? இப்படித்தான். யாருக்கு நட்டம்? மக்களுக்கு தான் நட்டம். அவர்கள் தீயவர்கள் என்னாலும் அணைச்சி தான் போகணும். சரிதானே? அதுதான் உண்மை நிலப்பாடு. என்னையோ சொல்லிட்டு எங்கே வந்துட்டேன். அப்போ விகாரைய கட்டைக்கு கஜா 1 கஜா 2 தையீட்டி கட்டையை கஜா 2க்கு கொடுத்தது. கஜா 2 பேசாமல் வச்சிருந்து போட்டு பையில. இப்போ கட்டின அப்புறம் வந்து இடிக்கிறோம்டா. என்னடா கதை இது? நீங்கள் போய் அடிக்க வேண்டிய நான் சொன்ன மாதிரி கடப்பாறையை கொண்டு ஏன் மக்களை தூண்டுறீங்க? தவறான விஷயம். மதவாதம் இனவாதத்தையும் தூண்டுறீங்க உங்களோட அரசியல் வைத்து பிழைப்புக்காண்டி. அப்போ இவ உடனடாக்கண்டு அதுக்கே வழக்கு வைக்கலன்னு கேட்டோன்னா குருந்தூர் மேலே நடந்துன்னு கேட்கிறேன். குருந்தூர் மேலே இப்போ கிட்டடி நடந்தது, தையெட்டி அப்போவே நடந்தது. சரி, எதுவென்று சொன்னாலும் நீ உண்ட முயற்சியை விடக்கூடாது. நீ உண்ட முயற்சியை விடக்கூடாது. நீ வழக்க போட்டுக்கொண்டே இருக்கணும். இங்கே கிடைக்கலன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு சொல்லணும். அஹிம்சை வழியே நீங்கள் போய் கொண்டு இருக்கணும். இல்லையாண்டா பரோட்டா சூரி மாதிரி திருப்பி தொடங்குங்க. யார் வேணா உண்டது பரோட்டா சூரி சொல்லுவார், 50 பரோட்டா சாப்பிட்டுட்டு அவன் சொல்லுவான் இது கணக்கு பிள்ளைண்டா இல்லை நான் அப்போ திருப்பி இருந்தேன் என்ன போகிறோம். அது மாதிரி நீங்கள் தொடங்குங்க. அப்படின்டா அஹிம்சை போராட்டத்தாலாம் தீர்க்க முடியும். எதையுமே ஆயுத போராட்டத்தால் பெரிய தீர்வு வராது. ஆயுத போராட்டம்னு சொன்னாலும் கடைசியாக மேசையெல்லாம் தீர்க்கவும். சரிதான். அதுக்காண்டி ஆயுத போராட்டத்துக்கு எதிர்ப்பண்டில்லை. அதுகளையும் உங்களோட பக்கங்களில் நீங்கள் கேட்குறதுல நியாயங்கள் இருக்க வேணும். உலகமே உங்களை சில நேரங்கள் எதிர்த்திருந்தால் சில அரசியல் சாணகியங்களை பாவிக்க வேணும். வடகிழக்கு இணைச்சி திரைக்க வாங்க வேணும். சரி, அதை முடிஞ்ச வரைன்னு விடுவோம். சரி, அந்த தலைமைப்பிடங்கள் அந்த காலத்தில் எல்லாரையும் கூட்டமைப்பு வச்சுருந்தோம் ஒரு குடைகளை. இப்போ பாருங்க, ஒரு சின்ன கருத்தை சொல்லுவேன், 50 பேர் கோணத்தை கட்டிக்கணும் அந்த கருத்தை சொல்லினேன். இப்போ தான் முழங்குது அண்ணாச்சியை அந்த காலத்தில் அவங்க எல்லாரும் விரட்டி வச்சிருந்தவர். சரியாத்தான் இருக்கு பார்க்க. இப்போ அவங்கள்ட்ட கையில் சாமான் இருந்தால் அவளை கலாடி விடுவாங்க. வீட்டுக்கே 2 கூட்டம், சைக்கிளுக்கு 3. சைக்கிளுக்கு உடஞ்சதை நான் சொல்கிறேன். அதை பேரே சொல்லி சொல்கிறேன் நான். அல்லது வேண்டாம், தேவைப்பட்டேக்கில் பேரை சொல்லுவோம்.
சைக்கிள்களை வந்து தேர்தலை பயிற்சிக்க சொல்லி கஜா 2 சொல்லியிருக்கிறார். அப்போ இப்போ மாநில இருக்கிறவ உள்ளுக்கு இருந்தவையாக மாநில இருக்கிறவ சொல்லியிருக்கிறேன், இல்லை தேர்தலை பயிற்சிக்க வேண்டாம், இல்லை பயிற்சிக்கணும் இல்லை பயிற்சிக்க விடாண்டு ஏன்னு இல்லை அவர் சொன்ன தலைவர் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிறார் இல்லையோ தெரியாது, உண்மைதான் இருக்கிறார் இல்லையோன்னு யாருக்கு தெரியும். வேண்டோடனே அவர் கஜா 2 அடிக்க போயிருக்கிறார். அதிலிருந்து பிரிஞ்சது தான் மான், இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அப்போ சைக்கிளே முதல் பிரிஞ்சது, தேசியத்தில் வேற மதிக்கிறான், தேசியத்தை மதிக்கிறோன்ற வேண்டா யார் உடைச்சு கொண்டு முதல் போனது, யார் உடைச்சது. அதே மாதிரி அந்த பிள்ளை சொன்ன மாதிரி இஞ்சை வேலை கெட்ட வேலை வந்தோடனே பார்லிமெண்ட்டில் போய் கதைக்கிறது அவரை பற்றி. நீங்கள் அவரை பற்றியும் இறந்த மாவீரர்களை பற்றியும் கதைக்காமல் நீங்கள் அரசியல் செய்யுங்க பார்ப்போம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை, அவர்களை நினைவு கூறாமல் நாங்கள் அரசியல் செய்யலாம். இப்போ ஆன்மீகம் நான் சொல்ல கதைக்க போகிறோம்டா ராமரையோ கிருஷ்ணரையோ ராமகிருஷ்ணரையோ வள்ளலாரையோ மற்றதார் வள்ளலாரையோ மற்றது ராகவேந்திர சுவாமிகளையோ கோட் பண்ணாமல் இங்கே நாங்கள் புதுசாக ஒன்றும் கதைக்கல ஆன்மீகம். அதுலேயும் குறிப்பாக சிவனையோ சனத்குமாரர் 4 பேரையும் ஓகே. ஸோ அவர்களையும் அதிலையும் குறிப்பாக வாசுதேவ கிருஷ்ணனையும் இழுக்காமல் தர்மம் போதிக்கலாது. அது மாதிரி தான் எங்களை அந்த காலத்து ஜிஜி பொன்னம்பலம் ஐயா தான் ஃபேக்ட்ரியில் கட்டிங்க, அவருக்கு நன்றியாக இருக்கணும். அவைகள் செஞ்சதில் 100 கூடியவே செய்யறதில்லை. அப்போ செய்யாதுக்காண்டி அவருக்காண்டி இப்போ போட்டோம் எங்கட 3வது தலைமுறை ஜிஜி பொன்னம்பலத்துக்கு வாக்களிச்சது நல்லது. அதுக்கு பிறகு எங்களுக்கு அடுத்த தலைமுறை குமார் பொன்னம்பலத்துக்கு, அதுக்கு பிறகு இப்போ கஜாவுக்கு போடணும்னு நிற்கிறேன். இவர் என்ன செஞ்சவர் போடுறதுக்கு? இவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பணங்களை கொண்டாரான்னு கதை விடுறாரு வழியோ ஒன்றும் கூட செய்யறதில்லை. அடுத்த வடகிழப்பு இணைப்பு கேட்க இவர் மட்டும் இல்லை, சட்டத்திறனிகளாக இருந்த எந்த கட்சியிலேருந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அடுத்த விகார சம்பந்தமாக முன்னுக்கே போயிருக்குது மனு, அதை க்ளோஸ் பண்ணி போட்டு இப்போ கட்டின அப்புறம் அடிக்க தெரியணும். இது என்ன அரசியல் இல்லாமோ இல்லையோ? அடுத்தது சில சட்டத்திறனிகள் இருக்கணும், அதை வாதாடுறது முழுக்க இராணுவம் ரேப் பண்ணியிருக்கு மக்களை, பேர்கள் ஒன்றா சொல்கிறேன் பிறகு ரேப் பண்ணியிருக்கு, அவை எடுத்து விட்டாக்கள் தான். இராணுவம் சில பேரை ரேப் பண்ணியிருக்குது, 6 பேரை எடுத்து விட்டுருக்கிறேன் சில பேர். அவர் தான் தேசியம் கதைக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அவர் வரட்டும், இல்லை நான் தான் காய்ச்சல் வரட்டும், சட்டத்திறனி நாங்கள் சட்டத்தில் சந்திப்போம். அதுதான் இந்த கோட் போட்டிருக்கோம், சட்டத்திறனிகளை சந்திக்க தான் இந்த கோட். அதுதானே பார்ப்போம் இருக்கா, தேவைப்பட்டால் சட்டத்திறனியே ஆகிடலாம். ஆல்ரெடி படித்தது கொஞ்சம் படித்தா முடிச்சிடலாம். சட்டத்திறனி தான் வேறொன்று சொல்லி எங்களோட தம்பியன் ஊசி தம்பி என்பது அந்த பிள்ளையை கொண்டு வந்த மாதிரி சட்டத்திறனி தான் கொண்டு ஒரு மக்களுக்கு ஒரு மாயம் வந்துருந்தா நாங்கள் வந்துடலாம். ஒரு விஷயத்தை விளையம் கொள்ளுங்க. இங்கே இலங்கை அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் சட்டத்திறனிகள், ஜேஜே பொன்னம்பலத்தில் இருந்து அங்கால எல்லாருமே பெரும்பாலும் அதுவும் தமிழ் ஆக்கள் முழுக்க. நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிஸ்டர். ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு பெரிய பெரிஸ்ட் இதாக இருந்தவர், அவர் விட்டுட்டு வந்தவர். அப்போ தன்னை சீனியர்கிட்ட போய் கேட்குறாரு, அப்படி அரசியல் போகிறோன்னா ஓகே வெல்கம், நீ போ, எப்போ உனக்கு அந்த கதவை அடைக்குதோ அப்போ என்னட்ட வான்ட்டுருக்கார். அப்படி இங்கே இருந்து எல்லாருமே கருப்பு சோட்டை போட்டாங்களா இங்கே ஸ்ரீலங்கா அரசியல். தமிழ்நாடு அரசியல் எடுத்துங்கன்னா எல்லாரும் டிங்கிடிக்கா பாட்டு பாடினாங்களும் கூத்தாடினாங்களும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், நடிகர்கள், இப்போ அடுத்தது விஜயா இருக்கட்டும், நடிகர்கள். இது ஒரு ஸ்டைல், விளையாண்டில்லை, நல்லா செஞ்சா சரி. ஆரண்டில்லை, நடிகனாக இருக்கட்டும், ஓடித்திரியனாக இருக்கட்டும், பாட்டு பாடுறவனாக இருக்கட்டும், அல்லது பேரிஸ்டராக இருக்கட்டும், அல்லது ரோட்டு கூட்டுறவனாக இருக்கட்டும், ஆரண்டாம் தேர்தல் நிற்கிறவனாக இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. வந்து மக்களுக்கு நல்லா செஞ்சால் சரி, இதே சுற்றியோட அந்த கெப்பாசிட்டி இருக்கும், அவ்வளோதான் தேவை. பொலிட்டிக்ஸுக்கு செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும் ஒழிய இந்த தொழிலை வச்சு அடையாளம் பண்ணிடலாம். ரஜினி வேற வழி கிடைக்கும், இப்படித்தான் கண்ணை காய்ச்சவங்க வந்தால் என்ன தெலுங்குனடான்றாங்க, கருணாநிதி தெலுங்குன்றாங்க, இப்படி ஏதோன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்புறம் அவரை விட்டுட்டு ஓடிட்டார், இப்போ இவர் வந்திருக்கிறார், சரிப்பா அப்போ என்ன நடக்கான்னு. அப்போ இது வந்து இன்டர்நேஷனல் இந்தியா பொலிட்டிக்ஸ். அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் கருப்பு சட்டக்காரர், பெரும்பாலும் இவ்வளோ கருப்பு சட்டக்காரர் இருந்து ஒன்றும் வடகிழக்கு இப்போ துண்டி கேட்க வாய மூடிக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் பொத்தி கொண்டு வந்துட்டு இப்போ தமிழ் தேசியம் கேட்குறீங்க. உங்களுக்கு சங்கூதம் தான் நாங்கள் வந்துடுவோம் கருப்பு சட்டையோட அரசியலுக்கு ஊதுவோம், ஊதிய தீர்வோம், துண்டக்கானம் துணியை காண கொண்டு ஓட வைக்கிறோமோ இல்லையோன்னு பாருங்க, ஓடுவீங்க. கிட்டத்தில் இங்கேயோட சந்தித்தேன் ஒருவர், இந்த ஜாப்போல் எழுதி மக்களை குழப்புறவர் கண்டுட்டு மூஞ்சியை திரும்பிட்டார், பெரிய சட்ட வல்லுனர். ஏன் என்ன கண்டுட்டு பயப்படுற மூஞ்சியை திருப்புறாங்களா? பயம் அடி வயிற்றுல புளியை கரைக்கும். அவர் கேட்குறாரு, இப்போ தொடங்கியிருக்கிறீங்க. அது சரி ஐயா, நாங்கள் தொடங்கி 7 வயசு இருக்க தொடங்கினது ஐயா இந்த பயணம், சரியா? 7 வயசில் மக்கள் சேவை தொடங்கினது, இன்றைக்கு நேற்று நாங்கள் தொடங்க இல்லை. ரத்தம் பாட்சா படத்தில் பார்த்து ரத்தம் சதை நரம்பு நாளெல்லாம் அடி வாங்கினவங்க தான் இது செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் அடிக்கவே இல்லை. மக்கள் இந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கு. அவனொருத்தனுக்கு வலிச்சாங்க, எங்களுக்கு வலிக்குது. பிறர் துன்பம் தன் துன்பம் போல ஆகினான், அவன் தான் தலைவர்.
இது தண்டை பதவிக்காகவும் இதுக்காக இருக்கிறவன் தலைவன் கிடையாது. சரிதானே? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவர்னு சொன்னால் ஈரோஸ் பாலகுமாரன் சொல்லுவேன். தன்னுடைய அமைப்பையே கலைச்சி போட்டு போய் இணைந்தவர் மக்களுக்காக. சல்யூட் தான். தலைமை பதவியில் ஆசை இல்லை, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சு. அதுக்காண்டி மற்ற தலைவர்களை நான் எதிர்க்கல. எனக்கு பிடிச்ச தலைமை ஈரோஸ் ஈரோஸ் பிடிக்கல, ஈரோஸ் தலைமை. அது என்ன வேண்ட செயற்பாடுகள். சரிதானே? ஸோ இந்த விகார கதைக்கு நல்ல விளக்கம் ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன். விகாரை வச்சு அரசியல் செய்யாதேங்கோ, சாமிகளை வச்சு அரசியல் செய்யாதேங்கோ, சமயத்தை வர அரசியல் செய்யாதேங்கோ, உங்களோட திறமையை வச்சு அரசியல் செய்யுங்க. அதே நேரம் இறந்தவர்களை குளிர்காயாதேங்கோ, தலைவரை அடிக்கடி இழுக்காதேங்கோ. அர்ஜுனாவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ரெண்டும் அந்த புள்ள என்ன நிசாவோ, கொழும்பு நிசாவோ, ஜெர்மன் நிசா சொல்லுமா போல, அந்த பிள்ளையே தான் கேட்டு நான் வாமா வந்து நாட்டில் பொலிட்டிஷியன் ஜிஜின்னு பேசாமல் இருக்குது. வாயிலேயே கத்திக்கொண்டு வந்தால் இங்கே நடக்கும். அப்படியா நாங்கள் இங்கே வந்தினோன்னா நாங்கள் விட்டுட்டு எங்கட பணிக்கு போகலாம். நான் உதாரணம் சொல்கிறேன். நிஷா மாதிரி, கொக்கி குமார்ன்ற ஒருத்தர் இருக்கிற அவர் மாதிரி ஆக்கள் இங்கே வந்தின வேண்டாம். சரியோ, இங்கே வந்தின வேண்டாம். அவையில்கிட்ட நாங்கள் வந்து மற்ற இன்னொருத்தர் நிலாந்தனும் இந்த டிக்டாக்குள்ளே கதைக்கிறவர், இப்படியா நாங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இலங்கைக்கு உங்களுக்கு அங்கே ஒன்றும் பெரிய தடை இல்லை. இப்போ முப்படைகளை இணைச்சி நடத்தின கிழக்கு மாகாண தளபதிகளை அரசியல் இருக்கணும். நீங்கள் சொல்ல உடனே அரசாங்கத்தை சேர்ந்தோம் நீங்கள் சேருங்க, வந்து இதில் என்ன இருக்குது, மக்கள் நன்மைக்காண்டி தான் செய்யுங்க, வந்து சரணை பண்ணுங்க, சரணை பண்ணிட்டு வந்து அரசியலுக்கு வாங்க. மக்களை செய்யணும்னு சொன்னால் பிச்சையும் எடுக்க தானே வேணும். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆக்கலாம் வேற உங்களோட பேர்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்க வேறங்க, 27 பேர் போட்டிருக்காங்க, உங்களோட பேர் அங்கே லிஸ்ட்டில் இருக்க வேறங்க. இல்லை தானே, வாங்கோ, அங்கேருந்து கூவாதேங்க, வெளிநாட்டிலேருந்து கூவ வேண்டாம். இந்த 22 பேர் லிஸ்ட்டை தவிர மிச்சாக்கள் வாங்க. 22 பேரும் அரசாங்கத்துக்கு கொடுங்க. இந்த கருணாமானுக்கே இது கொடுத்து விட்டுருக்காங்க போய் அரசியல் இல்லடாப்பாண்டு. அதுக்காண்டி அவரை நான் முழுக்க ஏற்றேன் இல்லை, ஆனால் அவன் வீரத்தை நான் மறக்கவும் இல்லாது. அவரே விட்டுருக்காங்களே ஐயா, போய் 2 முப்படைகளை வழி நடத்தின தளபதியை அரசியலில் செய்யணும். உங்களை தான் பிடிச்சி அடைக்க போகிறாங்களோ வெளிநாட்டில் இருந்தோம். அங்கே என்னது கூவுறீங்க, இங்கே வாங்க, நாட்டில் பட்டிருந்தா இங்கே வாங்க. உங்களுக்கு அங்காத்தே $1 காசும் வேணும், வேண்டாட்டி என்னென்னு சொல்கிறது, டிவோர்ஸ் எடுத்த பஞ்சாலே இடைக்கிறதுக்கா கொஞ்சி பார்க்குறது. 5 பேர் அவள் யாரோட போகிறாள், எங்கே போகிறான்னு பார்க்குறது. டிவோர்ஸ் பண்ணால் விட்டுட்டு போவேன். அது மாதிரி நாடு வேணான்னு போய் நீ மூடிட்டு போய் இருந்த வேலையை இருப்பார். அங்கே இருந்து ஒன்று கூக்குற அடிக்கிறது, ஃபிலிம் காட்டுறது வேலை பார்க்காதேங்க. இல்லைன்னா நாட்டுக்கு இங்கே வா. அடுத்த அங்கே ஒரு ருத்ரகுமார் ஒருத்தர் ஊர் முழுக்க காசில் வச்சு கொண்டு வந்து ஊரில் உள்ள வைக்கணும். மாலை கொடுத்துட்டு போ. வடகிழக்கு நினச்சி தாராராங்க காசு, தண்டை என்ன வடக்கு கிழக்கு நினச்சா காசை தாராரா வரைக்க விடுற மூதேசி. நாட்டுக்காணி போகிறானோ ரோட்டு வழியை பிச்சு எடுக்கிறான். இந்தியாவிலையும் செய்யும். அவனுக்கு கொடுத்து ஏதாவது இல்லை. அப்புறம் என்னட்டு நீ உனக்கு வடகிழக்கு நினச்சா நீ என்ன பிள்ளை கொள்ளை அடிக்குவா மக்கள்கிட்ட? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வழங்கித்தான் நான் கேட்குறேன். பழைய அரசியல் தலைமைகளையும் ஆதாய தலைமைகளையும் இப்போல்லாம் சொல்லலாது. அதே மாதிரி ஜிஜி பண்ணலாம் எவ்வளோ தொழிலாளர்களை கட்டினார், ஆனால் இப்போ இருக்கிறவ ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி 5-7 இயக்கங்கள் எங்களுக்காண்டி போராடி செத்து எல்லாருமே மாவீரர் தான். அவங்கள நாங்கள் மதிக்கிறோம், நிறைவேற்கிறோம், கும்பிட்றோம். ஒரு அமைப்பை மட்டும் தூக்கி தள்ள வைக்கலாது. அதே நேரம் அந்த எந்த அமைப்பில் இறந்தவர்களை காட்டி அரசியல் செய்யாதேங்கோ. ஆனால் அவைகளை பற்றி கதைக்காம அரசியல் செய்யலாம், கதைக்காம அரசியல் செய்யலாம். இப்போ ராமரை பற்றி கதைக்காம, கிருஷ்ணனை பற்றி கதைக்காம சமயம் சொல்லலாது. அது மாதிரியே கோர்வையாக வரும். ஆனால் அவர்களெலாம் குளிர்காயாதுங்க. நீங்கள் இப்போ அரைச்சினாலாம் நல்லா குளிர்காய்கிறார். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி இங்கே எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போய் கதைக்கிற தலைவரை பற்றி. அதே மாதிரி வீட்டுக்காரரும் சரி உடனே தலைவரை பற்றி டக்ளஸ் ஐயா இருக்கலாம், உடனே அவரை பற்றி பேசுவார். அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருண்டு. இப்போ அவருக்கு சில வைக்கிறன்றார். எல்லாருமே அவரை வச்சு தான் அரசியல் வளர்க்குறாங்க, வயிறு வளர்க்குறாங்க. இங்கே இலங்கையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சீமானண்டாலும் சரி எங்களை வச்சு தான் அரசியல் வளர்க்குறாங்க. சரியோ, சீமான் அப்பயாவது மீனவர் பிரச்சனைக்காண்டி போராடினானோ? அங்கே தமிழக மீனவர் பிரச்சனைக்காண்டி கிடையாது. தமிழக மீனவருக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது. தண்டி அம்மாவுக்கு பிரச்சனை போராடலை, எங்களில் குளிர்காயிறாங்களாம். சில பேர் சீமானத்துக்கு தெல்ல வச்சுக்கிறீர்கள். சீமான் வந்து தமிழர்கள் உலகம் வைக்கிறார். எங்களோட ரமேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், பேட்டி கண்டவர். அப்போ அவர் ஒரு படம் எடுத்தவர், அவர் தான் ஹீரோ. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய எடுக்க ஹீரோயின், ஏதாவது பிரச்சனை இல்லை. இலங்கையில் இருக்கிற சிங்கள பிள்ளையே போட்டார். சிங்கள பிள்ளையே படம் நடிக்க விடுறது பிள்ளை இல்லை. ஆனால் அவ்வளோ தமிழ் பேசுகிறானே, எத்தனை தமிழ் பிள்ளைகள் இருக்க எடுத்துருக்கலாமே. எல்லாம் சும்மா வாய்களையே நடிப்பு. இல்லையே அவரால் வெளில முடியல. இதுதான் காரணம். மற்ற அரசியல் சாணிக்கம் இல்லை. தென்னிந்தியாவிலும் எங்களை வச்சு தான் பயிர் வளர்க்குறாங்க. தென்னிந்திய அரசியல் தலைவர்களும் சரி, இந்திய தலைவர்களும் சரி, இங்கே போராட்ட தலைவர்களையும் இங்கே இறந்த மாவீரர்களையும் வச்சு குளிர்காயினம். இந்த வெளிநாடுகளில் பாருங்க, ஐரோப்பாவில் மாவீரர் 3 தினமாக கொண்டாடப்படும். 3 இடத்தை. ஒரு இடத்த கொத்துரொட்டி கடை, இன்னொரு இடத்த களியாட்டம், இன்னொரு இடத்துல சாராயப்போத்தில் செயின் போட்டு வச்சுக்கிறார். உதைக்க மேனம் இல்லை. அவங்க உண்மையாக போராடினவன் போகிறதே இல்லை, வீட்டை விட்டு வலிக்கிறது இல்லை. அவங்க சொன்னாங்க சில பேர், எங்களோட இனத்தை கொண்டே விற்று கொண்டு விட்டார். இறந்த எல்லாருக்கும் ஒரு நாள் கொண்டாடும் கூட. அப்போ எல்லா மக்களும் ஒரு நாள் கொண்டாடுங்க. யுத்தத்தில் இருந்த இராணுவத்தையும் சேர்த்து கொண்டாடுங்க. அவங்களும் இந்த நாட்டு மன்னர்கள். இலங்கை மக்கள்
செத்த அனைவர்களுக்காக நாங்கள் ஹோமம் செஞ்சோம் சங்கானில். சரியோ அப்போயே சொன்னாங்க மாற்றம் வர மாட்டோம். எல்லாருக்கும் மரம் செடி ஆடு மாடு பாம்பு புலி பூச்சி சகல இருக்கு. இலங்கையில் இருந்து அத்தனை பேருக்கும் போரால் யுத்தத்தால் கொரோனாவால் சூசைட்டால் சுனாமியால் இலங்கையில் இருந்த எல்லாரையும் ஒரு நாளாக கொண்டாடுங்க அனுஷ்டிங்க. அவ்வளோதான். இன்னும் பெருசாக பார்த்தா உலகத்தில் இருந்தாக்களே ஒரு நாள் கொண்டாடலாம். அதே சரிதானே. இந்த நாட்டை பற்றி நாங்கள் யோசிப்போம் முதல். அப்போ இந்த நாட்டில் இருந்த எல்லாரையும் ஒரு நாள் எண்ணெய் வச்சு கொண்டாடணும். இந்த ஏவிபியில் இருந்தவங்களும் எங்களோட நாட்டில் இருந்தாக்கள் தான். ஏவிபியில் இருந்தவங்களையும் இந்தியா தான் வந்தளிச்சது. இங்கே போகிறானா இந்தியா தான் வந்தளிச்சது. இப்போ வந்து நிற்கிறார் ஐயா என்ன மூஞ்சியோட வந்து நிற்கிறான்னு தெரியல. போய் எல்லாரும் அவருக்கு மாலை போடுங்க. நல்லதான் ஒன்றும் செய்யலாது. பட் சில நேரங்களில் சில உண்மைகளையும் கதைக்கத்தான் வேணும். அவர்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லுங்க. போய் இளைஞர் நிற்கிறவற்றை ஆக்களை கூட்டிகிட்டு போய் சொல்லுங்க. இல்லைன்னா அப்படியே வரத்தானே போய் நம்ம அங்கே சரிதானே. சுனாமி அடித்தா போத்தானே வேணும். கொண்டே பொட்டலமாக கொண்டே விடும். அங்கலிக்கரையில் தூக்கி வச்சிருக்கட்டும். எந்த அண்டையிலேருந்து பிரபஞ்சம் தேக்க பண்ண போகுது. 5 பூதங்கள் அணியாஞ்சேராக்களுக்கு போயிடும். எலும்பாக நீங்களாவே விலத்தி போனீங்கன்னா நல்லது. இப்போ 3 நாட்டு மூதேவிகளும் கூட நாட்டுக்கு போகக்கூடாது. அப்போ இங்கே இருக்க வேண்டாம். ஏன் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேலை இங்கே? என்ன மாமனா மச்சான் அவன் கேட்ட மாதிரி அவன் கேட்குறான். என்ன நாட்டு நட்டாயா களை பிடிங்கினாயா எங்கள் ஊர் பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சித்தான் செந்தனம் கொடுத்தாயா மாமனா மச்சான் உனக்கு என்ற வரி கட்டணும் வீரபாண்டியன். அது மாதிரி நான் கேட்குறேன் இங்கே என்னத்துக்கடா வந்து நிற்கிறேன் 3 நாட்டு மூதேவிகளை மூட்டையை கட்டிக்கிட்டு வெளிக்கிடுங்கடா மூதேவிகளை. செம்மா இங்கே வந்து நின்று செம்மா எங்களுக்கு ஆட்டாளி ஒரு குட்டி நாடு எல்லாரும் வச்சு இந்த யுத்தத்தை மூட்டி சனங்களை சாவடிச்சு போட்டு இப்போ வந்து நிற்கிறீர்கள் திருவண்ணாமலைக்கு. அப்படி என்னடா இருக்குது வல்லரசா என்னையே போய் என்னடா கொண்டு போகிறீர்கள்? 6 அடி நிலம் கூட இல்லாமல் செத்து இருக்கிறாங்க. 6 அடி நிலம் கூட மக்காக்களும் தமிழ் தாயை ஒன்று சொல்லி போகுது. உங்களுக்கு அந்த 6 அடி நிலமாவது இருக்குது சாயக்கில். அவங்களுக்கு அதுவும் இல்லா செத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட 3 நாட்டு மூதேவிகள் அநியாயங்களால் உங்களுக்கு இருந்தாலும் 6 அடி சில பேர் புதைப்பாங்க சில பேர் எரிப்பாங்க சாம்பலாக மிஞ்சும். அப்படி இந்த நாடு யுத்தத்தால் கூற தாண்டவமாடி இப்போ தான் மீண்டு வந்து நிற்கிது. இப்போ வந்து நின்று ஆட்டையை போட தெரியுறீர்கள் நீங்கள். அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு சொல்கிறோம் திருவண்ணாமலை உங்களுக்கு ஒருத்தரும் கிடையாது. மூடிட்டும் உங்களோட வேலையை பாருங்க. அப்படி திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்தால் நாங்கள் வருவோம். கன்னியாகுமரிக்கு வருவோம் சைனாக்கு வருவோம் அமெரிக்காவுக்கு வருவோமா இல்லை தானே இல்லைன்னு சொன்னால் ராவணன் மாதிரி உங்களோட ஆக்களை தீக்கொண்டு வந்து வருவோம். ஓகே அந்த காலத்தில் அப்படித்தான் அரசன் சண்டை பிடிக்கிறது இல்லை தானே. ஆனால் நீங்கள் உங்களோட நாட்டில் போய் இருங்க நிம்மதியாக எங்களை வாழ விடுங்க. சும்மா இங்கே வந்து ஆட்டையை போடுவோம். அதே நேரம் ஒற்றுமைஞ்சா கதைக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு ஒற்றுமையாக கொண்டாடுவோம். இலங்கைன்ற ஒரு நாடு தேசப்பற்ற வழக்க போகணும் ஒரு குடைக்குள்ள. இப்போ இறந்த எல்லாருக்கும் ஜேவிபியில் இறந்தவனுக்கு ஒரு நாள் கொண்டாடுறியல். இங்கே நாட்டுக்காண்டி போராடின 5 இயக்கங்கள் 5 ஒரு பக்கம் கொண்டாடுறியல். ஒரே இயக்கம் தான் சிறந்த இயக்கம் தேசியம் தலைமை என்று சொல்லிடுறியல். அது 3 தரமாக கொண்டாடுறியல். உலகத்திலேயே கேவலங்கட்டைனா தமிழினம் தான். செத்தவனுக்கு ஒரு நாள் கொண்டாட முடியல. அப்புறம் உங்களுக்கு என்னன்றா விடிவு வர நாயலே கேட்குறீர்கள். விடிவப்ப வரும் வீடப்போ கிடைக்கும் ஒரு மயிரும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பிறகு எப்போ செத்தவனுக்கு ஒற்றுமையாக கொண்டாடும் கொண்டைக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக எழுதி வச்சுக்கணும் வடிவா. இறந்த எல்லாருக்கும் போராட்டத்தில் இறந்த எல்லாருக்கும் பொதுமக்களுக்கும் சரி அதில் இராணுவத்தையும் சேர்த்துக்கணும். அவன் கூட நாட்டு மக்கள் அவன் சம்பளத்துக்காண்டி தானே கூலிக்கு நின்று மாதிரி அடிக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் பிரபாரம் மாற்றியா 2 நாள் இருக்கணும். ஏன்னு கேட்டால் தன்னை 2 தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சுது. இப்போ இராணுவத்துக்கு நிறைய காசு அறினம் என்ன இன்னும் 2-3 தங்கச்சி கல்யாணம் நடக்கும். அவன் வாழ்த்துறான் சண்டை பிடிக்கிறவன் வாழ்த்துறான். அவரை ஏன் தன்னை குடும்பம் வாழ வேண்டும் சம்பளத்துக்கு வந்து நிற்கிறான் ஐயா. அவன் யோசிச்சு பாருங்க. நம்ம அவனும் பாவம் தானே. அது நடுவில் செத்த ஆடு மாடுகளும் பாவம் தானே. அது உங்களை என்ன கேட்டது மூதேவியல் மரங்கள் உங்களை என்ன கேட்டது? பங்கரக்கண்ணு வட்டி தரிச்சியல் மரம் வெட்டக்கூட. ஆனால் பங்கருக்கு வட்டி தெரிகிறது. மரம் கோழியை நீங்கள் கலைச்சாலும் கோழி என்றாலும் ஓடும் தன்னை காப்பாற்ற. பெண்ண மரம் ஓடாது. மரங்களை தரைச்சா அவ்வளோ பாவம் சொல்லியிருக்கு. சீமெந்தப்பட்டு கட்டிடலாம். அப்படியே நாங்கள் எல்லாமே இந்த இயற்கைக்கு அநியாயம் செய்து போட்டு நாங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்க முடியும். மனுஷன் பாருங்க சுனாமி கொரோனா வந்தது. கொரோனா வந்து என்னது காட்டுச்சு? மனுஷன் முழுக்க வீட்டுக்கு கடவுளும் வீட்டை பூட்டி போட்டு தான் இருக்கு. எல்லா கோயிலையும் கடவுள் அவதாரம் பண்ணி வந்தவே ஊசி போட்டு படுத்திருக்கிறான். அவன் வாளுகளும் ஊசி. நாங்கள் ஊசி போடல. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஊசி போடாத. இந்த ஊசி போட்டவனுக்கெல்லாம் வருத்தம். இன்னொருத்தர் கேட்டார் என் சொந்தக்காரனே நீ ஒரு படித்த எம்எஸ்சி முட்டாளன் என்ன கொரோனா ஊசி போடலேருந்து. நான் ஓகே 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பிறகு தெரியும் WHO சொல்லியிருக்கேன். நான் உண்ட WHO 3-5 வருஷத்துல அதே அரைக்க விடுமான்னு சொல்லி இந்த WHO சொல்லுவதால் வேற பாதிப்புகளை பற்றி. ஸோ எங்களுக்கு இறைவன் வழி நடத்துவார். அதன்படி நாங்கள் நடக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைய பதிவும் போடப்பட்டிருக்கு. அது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதோட நிப்பாட்டு காண வேண்டும். அதனால நிப்பாட்டு